Hello students, welcome to Winma Max. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathematicsல chapter 2 exercise 2.1ல இருக்கக்கூடிய 5th sum தான் பார்க்க போறோம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 which divided by 4. அதாவது any square number integer ஓட any square number ரிமைண்டர் 4ஆல் அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் வந்து 0 அல்லது 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இப்போ நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது ஒரு வேல்யூஸை வந்து ஒரு இண்டீஜர்ஸ்னால் என்னது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் இண்டீஜர் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸை 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒன்று 0 கிடைக்கும் இல்லைன்னா 1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெட் ஈவன் நம்பர்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, 2k. ஈவன் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது 2k. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2வை ஸ்கொயர் பண்ணால் 4k ஸ்கொயர் ப்ளஸ் 0. இப்போ நம்ம இது 4ஆல் டிவைட் ஆகுங்களா, கண்டிப்பாக டிவைட் ஆகும். ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும், விச் இஸ் ரிமைண்டர் 0. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, ரிமைண்டர் 0. அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணும்போது சரிங்களா, விச் இஸ் ரிமைண்டர் டிவைடட் பை 4. நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈவன் நம்பர்ஸ் தானே, ஈவன் நம்பர்ஸ் இப்போ 4 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். 16 4 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்குங்களா. இப்போது இந்த 16 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 1s are 4, 4 4s are 16. அப்போ ஃபுல்லாக டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 0. ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது, 0. அதை தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிக்கோம். ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அதை வந்து அதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா, ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். என்ன எடுத்துக்க போகிறோம், ஆட் நம்பர்ஸ். லெட் இண்டீஜர் பி ஈவன் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது 2k + 1. இது வந்து ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்னது 2k + 1. இப்போ அதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குங்களா. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்னது 2k × 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா ப்ளஸ் 1 கிடைக்குங்களா. அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், இதை நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2a ஸ்கொயர்னா என்னது 2k ஸ்கொயர். நமக்கு பாருங்கள் இது a ஸ்கொயருங்களா, 2k ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4k ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, ப்ளஸ் 1. 4k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 1. 4 காமனாக இருக்குது, 4 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1. இப்போது நமக்கு இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடச்சிருக்கு. மல்டிப்ளைல 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். இங்கே பாருங்கள், அப்போது இது 1 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். அப்போது நம்ம இங்கே ஆன்சர் என்ன எழுதிக்கலாம், which is divided by 4. 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we get ரிமைண்டர் என்னவா கிடைக்கும், we get ரிமைண்டர் as 1. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 1ன்னு சொல்லி கிடைக்குது. அதாவது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ரிமைண்டர் வந்து we get 1. சரிங்களா?
அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.